ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு திடீர்னு பூமிக்கு அடியில் இருந்து ரகசியமான ஒரு இடத்துல இருந்து KH-4 பாலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ஏவுகணை சோதனை நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப ஈரான் ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எங்கள் மீது கை வைத்தீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலும் போர் துவங்கிவிடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் எதற்காக ஈரான் திடீரென்று இந்த பாலிஸ்டிக் மிசைலை டெஸ்ட் செய்தார்கள்? இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இதுவரை ஈரான் மீது ஏன் கை வைக்கவே இல்லை? அப்படி ஏதாவது சிறு ராணுவ நடவடிக்கை அவர்கள் செய்தால் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் எப்படி சிதல் சிதலாக உடையும்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் யுக்திகள் என்ன? இது குறித்து அமெரிக்காவினுடைய டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகுதுன்னு பேசிட்டு இருந்த இந்த நேரத்துல திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை மஸ்கட்ல நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மிக முக்கியமான மிசைலை டெஸ்ட் பண்ணி யாருகிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அமெரிக்கா இவங்க முன்னாடி எங்களுடைய KH-4 பாலிஸ்டிக் மிசைலினுடைய பவர் என்ன அப்படின்னு வெளிப்படையா காமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மிசைல் மிக 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 ரகசியமாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்பேஸில் இருந்து வெடித்து காமிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சர்வதேச பத்திரிகைகள் நிறைய கட்டுரைகளை வெளியிடுறாங்க. குறிப்பாக ரியட்டஸ் இந்த KH-4க்கு பின்னாடி, அதாவது இந்த பாலிஸ்டிக் மிசைல் பரிசோதனை பண்ணி காமித்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுறாங்க. ஈரானுடைய கெப்பாசிட்டி என்ன? பாலிஸ்டிக் மிசைல் கெப்பாசிட்டி. இந்த பாலிஸ்டிக் மிசைல் கெப்பாசிட்டி மையமாக வச்சுதான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தையே ஒரு தீர்வுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா திரும்ப 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 ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க மேல தாக்குதல் நடத்தினா அது ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக மாறும் அப்படிங்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? மத்திய கிழக்கில் குறிப்பா பார்த்தீங்கன்னா சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், இன்னும் பல பகுதிகளில் அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் இருக்கு, ராணுவ தளங்கள் இருக்கு, ஈராக்ல இருக்கு. இந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தையும் நாங்க அடிப்போம்னு வெளிப்படையா அவங்க சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே ஈராக்லையும் கத்தார்லையும் அடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா 2020 பாத்தீங்க அப்படின்னா, ஈராக்ல இருந்த அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ், அல் சதிக் ஏர்பேஸா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில ஏர்பேஸ், இத நேரடியாகவே ஈரான் தங்களுடைய பாலிஸ்டிக் மிசைலை வச்சு தாக்குனாங்க. எதுக்கு தாக்குனாங்க அப்படின்னா, ட்ரோனை பயன்படுத்தி ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்டு, அவங்களுடைய ராணுவத்தினுடைய தலைவர் சுலைமானி அவர்களை அமெரிக்கா கொலை செய்தது. அந்த கொலைக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறதுக்காக முக்கியமான பேஸ் அவங்க அடிச்சு காமிச்சாங்க. சோ அப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களால இந்த பக்கம் எங்க வேணாலும் அடிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த நேரத்தில் சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான சில எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க. அதுல என்னென்ன எச்சரிக்கைகள் அப்படின்னா, குறிப்பாக இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல்ஸ்னுடைய நம்பர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஈரான்கிட்ட தான் மிடில் ஈஸ்ட்லயே ரொம்ப அதிகமா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல அத்தனை நாடுகள் இருக்கலாம், ஆனா ஈரான்கிட்ட தான் மிசைல் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டைரக்டரேட் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் இனி பாதுகாப்பாலாம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல், இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அணு ஆயுதத்தை தூக்கி கொண்டு வந்து போடுற அளவுக்கான மிசைல் டெக்னாலஜி ஈரான்கிட்ட இருக்கு. ஸோ இஸ்ரேல் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் கிடையாது, எந்த நாடுமே பாதுகாப்பு கிடையாது மிடில் ஈஸ்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மிக முக்கியமான இந்த மிசைலை ஏவுவதற்கான அண்டர் கிரவுண்ட் நகரங்களை வச்சிருக்கிறாங்க. அதாவது பூமிக்கு அடியில இந்த மிசைல் டெக்னாலஜிக்காகவே, அதை ஃபயர் பண்றதுக்காகவே மிசைல் சிட்டிஸை வச்சிருக்கிறாங்க. அதனுடைய பேர்களும் வெளியாயிருக்கு. இந்த கல்ஃப் ரீஜன்ல இருக்கக்கூடிய செம்னம் மற்றும் கர்மான்ஷாஹ், இந்த 2 பகுதிகளை அவங்க சொல்ல வர்றாங்க. இது மட்டும் இல்லாம சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடிஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் ஈரானுடைய இந்த ஏவுகணை கேப்பபிலிட்டியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஈரான் இவ்வளவு சக்தி வாய்ந்த வெப்பன்களை வச்சிருக்காங்களா அப்படின்னு. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, செஜில் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏவுகணை 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கும். அது இல்லாம எமாத் 1700 கிலோமீட்டர், கத்தார் 2000 கிலோமீட்டர், அது மட்டும் இல்லாம ஷஹபாக் 1300 கிலோமீட்டர், இது இல்லாம KH 2000 கிலோமீட்டர், கொவேகன் 1350 கிலோமீட்டர். இது எல்லாமே சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள். இது மட்டும் இல்லாம ஈரானினுடைய பத்திரிகை சில விஷயங்களை வெளியிடுறாங்க. ஏப்ரல் 2025 ஈரான்கிட்ட 9 வகையான மிக முக்கியமான மிசைல்ஸ் இருக்கு. அந்த எல்லா மிசைல்லையுமே குறிப்பாக ஒரு 3 மிசைல்
இஸ்ரேலை அடிச்சு நொறுக்கிடலாம். தட் குட் ரீச் இஸ்ரேல் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 2023 இவங்க வந்து ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒலியை விட 5 மடங்கு அதிகமாக டிராவல் பண்ணி போய் இலக்க தாக்கக்கூடிய இந்த மிசைல், இந்த ஹைப்பர்சானிக், இதுவும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதனுடைய மிக முக்கியமான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த ஹைப்பர்சானிக் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா இவங்க 3 பேரிட்டிருந்தும் டெக்னாலஜியை வாங்கி உருவாக்கப்பட்ட முக்கியமான மிசைல் இது. குரூஸ் மிசைல். இந்த குரூஸ் மிசைல் வேற ஒன்றும் கிடையாது, நியூக்ளியர் ஹெட்ஸ் பயன்படுத்தலாம். அதில் வந்து நியூக்ளியர் பாமே கொண்டு போய் தூக்கி போட முடியும். ஸோ அதை ஏற்கனவே அவங்க டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. 3000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணது. ஒட்டுமொத்தமாக இந்த செய்தியை யார் வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டஸ் பத்திரிக்கை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில் தான் இதெல்லாம் சொல்ல வராங்க. அதாவது வாட் ஆர் த ஈரான்ஸ் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை வந்திருக்கு. இதை ஏன் வெளியிடணும்? ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் கெப்பாசிட்டி ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஈரான் திரும்ப 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 ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, எங்க மேல தொட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டினுடைய வாரா மாறும். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா, எங்கள்கிட்ட மிசைல் டெக்னாலஜி இருக்கு. ஒட்டுமொத்தமாக நீங்க மற்ற நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, இஸ்லாமிய நாடுகள்ல வச்சிருக்கக்கூடிய அமெரிக்க ஏர்பேஸ் எல்லாம் நாங்க அடிச்சோம்னா அந்த இஸ்லாமிய நாடுகளும் எங்களோட சண்டைக்கு வருவாங்க, நாங்க அதையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய யுஎஸ் பேஸ், அதாவது அல் உதித் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏர்பேஸை நாங்க அடிச்சு நொறுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுத கிடங்குது. இதை அடிச்சா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். இதை அடிக்கிற அளவுக்கான மிசைல் டெக்னாலஜி ஈரான் இருக்கு. ரெண்டாவது, இந்த ஐஆர்ஜி இருக்கு இல்லையா, அதாவது ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு, ஜனவரி 2024 இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலினுடைய ஸ்பை ஹெட், அது இஸ்ரேல் நாட்டில் இல்லை, ஈராக்ல குறிப்பாக இந்த குர்திஸ் மக்கள் வாழக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மில்டன் இருக்கக்கூடிய இந்த குர்திஸ் ரீஜன்ல இருந்துச்சு, அதை அடிச்சு அவங்க தாக்கி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த பலுச்சிஸ்தான் பகுதி, அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க பலுச்சிஸ்தான் ஆயுத குழுக்கள்லாம் இருக்கிறாங்க, அரசுக்கு, பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. அங்கேயும் இவங்க நேரடியாக இவங்களுடைய மிசைலை செலுத்தி அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி 2020 இவங்க குறிப்பா ஈராக்ல இருக்கக்கூடிய பேஸை நேரடியாக தாக்குனாங்க. அதாவது ஜெனரல் சுலைமானியினுடைய மரணத்திற்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக அமெரிக்க முகாம்கள் தாக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வெளியே வருது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஈரானினுடைய கடல் பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கடல் பரப்புல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸ் பகுதியில் ஏதாவது கப்பல் போச்சு அப்படின்னா, அதாவது குறிப்பாக எண்ணெய் வணிக கப்பல் அந்த வழியா போச்சு அப்படின்னா அந்த கப்பலை நாங்கள் அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பலமுறை சொல்லியிருக்கிறாங்க. இது போன வாரம் கூட ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறிச்சு. அதாவது ஈரானுடைய ட்ரோன் வந்து அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் நிற்கிற இடத்துக்கு போகும்போது அங்க அந்த 2 ட்ரோனையும் அவங்க சுட்டு வீழ்த்துறாங்க. அதே நேரத்தில் அந்த ஈரானுடைய கடல் பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடல் பரப்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் வழியாக அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல் ஸ்டென் இம்பேரட்டிவ் அது வரும்போது அதை சுற்றி வட்டமிட்டாங்க. யார் வட்டமிட்டதுன்னா ஈரானுடைய கடல் படை. ஈரானுடைய கடல் படை அப்படிங்கிறது சாதாரண படை கிடையாது. அவங்க சின்ன 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 போட்ஸை வச்சிருப்பாங்க. எல்லாமே வந்து மிசைல் அடிக்கிற போட்ஸ், சாதாரண கன்னு மிசைல், சின்ன சின்ன மிசைல்ஸ், ஸ்னைப்பர்ஸ் அடிக்கிற போட்ஸ். அந்த ஸ்னைப்பர்ஸ் அடிக்கிற போட்ஸ் இருந்தாலே போதும், பிரம்மாண்டமான கப்பலையே ஒன்றும் இல்லாமல் உடைச்சு சதறிச்சிட முடியும். அதனால தான் ஈரானுடைய கடல் பரப்புக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த ஈரான் கடற்பரப்புக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கப்பலை கொண்டு வந்து நிறுத்தும் போது டக்குன்னு இவங்களும் 300 போட்டு 400 போட்டு ஃபாஸ்ட் போட் வச்சிருக்காங்க. அந்த ஃபாஸ்ட் போட்டை அடிச்சு நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ் அப்படிங்கிறது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கடல் பகுதி. அந்த கடல் பகுதிக்குள்ள அமெரிக்கா எந்த ரூபத்தில் வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அது அமெரிக்கா மட்டும் கிடையாது, அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஆயில் கப்பல்களையும் இவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வணிகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல 1/3 மோசமா பாதிக்கப்படும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சைனா, இந்தியா, ஜப்பான் மாதிரியான நாடுகள் அவங்களுடைய எண்ணெய் தேவையில 20% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்முஸ், அதாவது ஈரானுடைய கடல் பகுதி வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது அந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதாவது வடக்குல வந்து ஈரான் இருக்கும், சவுத்துல வந்து ஓமன் இருக்கும், அது பக்கத்துல யுஏஇ இருக்கும். அந்த கடல் பகுதி சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வழியா, இந்த கடல் பரப்பு வழியா தான் அவங்களுடைய எண்ணெய் வணிகத்தை நடத்தியாக வேண்டும். 2023 படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அந்த ரூட்ல தான் போகுது, கடல் பகுதியில் தான் போகுது. ஸோ அந்த கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய பகுதி. 50 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்கும், கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். அந்த வழியாக தான் கப்பல் போயாகணும், வேற வழியே கிடையாது. அந்த இடத்துல மட்டும்தான் கடல் ஆழமான பகுதியாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட். ஸோ சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி, அது ஈராக்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எண்ணெய் கப்பல்
அவங்களோடு வணிகம் வைத்துக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஜப்பானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கலாம், அந்த வழியாக தான் போயாகணும். அந்த வழியை நாங்கள் அடைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ஈரான் எச்சரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபாஸ்ட் போட் அங்கே பயங்கரமாக இருக்குது. ஒரு பக்கம் வெளிப்படையாக சொல்ல போனால் பேலிஸ்டிக் மிசைல் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் கடல் பரப்பில் ஃபாஸ்ட் போட் டெக்னாலஜி அவங்க வச்சிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்க கப்பலோ அமெரிக்க விமானப்படையோ அவங்களை நெருங்கியது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இது மாறிவிடும். இந்த யுத்தம் மிகப்பெரிய மனித அழிவை தாண்டி மிக மோசமான பொருளாதார அழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியா, ஜப்பான், சைனா பல நாடுகளுக்கு பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தும். அரபு நாடுகள் மோசமாக பாதிக்கப்படும். ஸோ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா நிதானமாக செயல்படவில்லை. ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ஈகோவுக்காக, ஏகாதிபத்திய மனநிலைக்காக அமெரிக்காவினுடைய நலனை மட்டுமே மையமாக வைத்து சிந்தித்தால் மிக மோசமான பாதிப்பு இந்த உலகத்தில் ஏற்படும்.